கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறாரா? கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா என்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார், உலாவுகிறார், உங்கள் தேவனாயிருக்கிறார். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானாகில் அவனோடு பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். வாசற்படியில் நின்று தட்டும் கிறிஸ்துவுக்கு யார் யார் தங்கள் இருதய கதவுகளை திறந்து கொடுக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் கிறிஸ்து மகிமையாய் உட்பிரவேசிப்பார், அதாவது வாசம் பண்ணுவார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்று கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் ஆபத்தான நிலையில் இருக்கிறீர்கள். எந்த உள்ளம் வெறுமையாயிருக்கிறதோ அங்கே பிரவேசிப்பதற்கு சாத்தான் ஆயத்தமாயிருக்கிறான். ஒருமுறை ஒரு வாலிபன் தலையில் கை வைத்து ஜெபித்தபோது அவன் முக ரூபமும் மாறுவதைக் கண்டேன். அவன் நாக்கும் கண்களும் வலுசர்ப்பத்தைப் போல மாறினது. ஒரு பாம்பை போல தரையில் ஊர்ந்தான். அவனுக்குள் பிசாசானவன் இருக்க கண்டேன். அவன் சுகமான பின்பும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனதில்லை. 2 கொரிந்தியர் 6:16 இப்படியாய் சொல்கிறது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். தேவ பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆகவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். ஆகவே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க, எங்களை உம்முடைய பாதையிலே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ.